வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்ச காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க, இதுலேருந்து என்னென்ன கேள்விகள் வரும், எதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும்னு நாம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல என்ன முக்கியம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்கு திடீர்னு வந்துச்சு? அதுல அப்படி என்னதான் பேசி முடிவு பண்ணாங்க? அதோட விளைவுகள் என்னவா இருந்துச்சு? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒப்பந்தத்துக்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காந்தியடிகள் தலைமையில நடந்த உப்பு சத்தியாகிரகம், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம், நாடு முழுக்க பரவி பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே ஆட்டம் காண வச்சது. அடக்குமுறையால மட்டும் இனிமே சரிப்பட்டு வராது, பேசிதான் ஆகணும்னு பிரிட்டிஷார ஒரு நிலைக்கு தள்ளுனதே இந்த இயக்கம்தான். பாருங்க, இந்த ஒப்பந்தம் ஒரே நாள்ல நடக்கல. இதுக்கு ஒரு வரிசை இருக்கு. முதல்ல சட்ட மறுப்பு இயக்கம், அதோட தாக்கம். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தொடங்குது, ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதுக்கு காங்கிரஸ் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்டமான வட்டமேசை மாநாட்டுக்கு போறாங்க. இந்த வரிசைய மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பெரிய போராட்டத்தோட அழுத்தத்தினால தான் மகாத்மா காந்திக்கும் அப்போதைய வைஸ்ராய், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இந்திய பிரதிநிதியான எர்வின் பிரபுக்கும் நடுவுல இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் உருவாச்சு. இந்த தேதியை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. மார்ச் 5, 1931. திரும்பவும் சொல்றேன், மார்ச் 5, 1931. டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு முக்கியமான தேதி இது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் இதுதான். ஓகே, இப்போ இந்த ஒப்பந்தத்தோட டீட்டெயில்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் சைட்ல இருந்து என்னென்ன கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்கன்னு பாப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் அரசு சில பெரிய சலுகைகளை கொடுத்தது. அதாவது வன்முறையில ஈடுபடாத கைதிகளை ரிலீஸ் பண்றது, பறிமுதல் செஞ்ச நிலங்களை திருப்பி கொடுக்கறது, அப்புறம் கடலோர மக்கள் அவங்க சொந்த உபயோகத்துக்கு உப்பு காய்ச்சிக்கலான்னு சொன்னாங்க. இது உப்பு சத்தியாகிரகத்துக்கு கிடைச்ச ஒரு நேரடி வெற்றி இல்லையா? அது மட்டும் இல்லாம மதுக்கடைகள் முன்னாடி அமைதியா மறியல் செய்யவும், வேலையை ராஜினாமா செஞ்ச அரசு ஊழியர்கள் மேல மென்மையா நடக்கவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா காந்திஜி வச்ச எல்லா கோரிக்கையும் அவங்க ஏத்துக்கல. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கையே இர்வின் ஏத்துக்கவே இல்ல. அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, அது பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்கணுங்கிற கோரிக்கை தான். இளைஞர்களோட எழுச்சிக்கு ஒரு பெரிய அடையாளமா இருந்தாங்க அவங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு தன் அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அதனால இந்த கோரிக்கையை நிராகரிச்சது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு. சரி, ஒரு பக்கம் பிரிட்டிஷ் அரசு இதெல்லாம் செஞ்சது. பதிலுக்கு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்னென்ன விஷயங்களுக்கு ஓகே சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, நாடு முழுக்க தீவிரமா நடந்துட்டு இருந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தற்காலிகமா நிறுத்துறது. ரெண்டாவது, முதல் மாநாட்டை புறக்கணிச்ச காங்கிரஸ் இப்போ லண்டன்ல நடக்க போற 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்க சம்மதிச்சது. ஓகே, ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? காங்கிரஸ் இதை ஏத்துக்கிட்டாங்களா? போராட்டத்தோட அடுத்த ஸ்டெப் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தை எங்க வச்சு அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க? இதுவும் எக்ஸாம்ல கேட்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி மாநாட்டுல தான் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த ஊர் பேரை மறக்காதீங்க, கராச்சி. சோ இந்த ஒப்பந்தத்தோட உடனடி பலன் என்னன்னு கேட்டா, இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ பேச்சுவார்த்தை மேசைக்கு, அதாவது 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு போக வச்சது. இது போராட்டத்தோட பாதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். சரி, வாங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். ரெடியா? ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்க்கலாம். ஒப்பந்த தேதி மார்ச் 5, 1931. நிராகரிக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கை பகத்சிங்கோட மரண தண்டனை குறைப்பு. காங்கிரஸ் என்ன பண்ண ஒத்துக்கிட்டாங்க? சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்துறது. ஒப்பந்தம் எங்க ஏத்துக்கப்பட்டுச்சு? கராச்சி மாநாட்டுல. இது எதுக்கு வழிவகுத்தது? 2வது வட்டமேசை மாநாடு. சூப்பர்! இந்த 5 பாயிண்ட்ஸும் அவ்வளவு முக்கியம். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் இதை நாம எப்படி பார்க்கணும்? இது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா, இல்ல அப்போதைய சூழ்நிலையில வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்ட ஒரு சமரசமா? இதோட வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.